கர்த்தருடைய விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise to the Lord of our Lord, the priceless name in the above. இந்த கடைசி நாட்களிலே அருமை இரட்சகராய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட புத்தி உள்ளவர்களை நீதிமான்களாக்கி எடுத்துக்கொள்ள வரக்கூடிய வருகை குறித்து ஆண்டவருடைய வசனங்களை கொண்டு நாம் தியானம் செய்ய போகிறோம். Today we are going to meditate about the Lord Jesus Christ secret coming. According to the word of God, we are going to meditate. இந்த நாட்களிலே ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆண்டவர் வருகிறார் என்பது உண்மைதான். ஆனால் எத்தனை வருகை என்பதில் பெரிய குழப்பங்களை சாத்தான் உருவாக்கி வைத்திருக்கிறான். Today in the spiritual realms, the Lord comes is true, but how many times the Lord will come? So many confusion in the spiritual realms. வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14 முடிய வாசிப்போம். In the book of Revelation, we can read the chapter 22 verse from 10 to 14. 10 to 14 we can read. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினோரும் பிந்தினோருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்து மேல் அதிகாரமுள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். Then he told me, do not seal up the words of the prophecy of this scroll, because the time is near. Let the one who does wrong continue do wrong. Let the vile person continue to be vile. Let the one who does right continue to do right. And let the holy person continue to be holy. Look, I am coming soon. My reward is with me, and I will give to each person according to what they have done. I am the Alpha and the Omega, the first and the last, the beginning and the end. Blessed are those who wash their robes, that they may have the right to the tree of life and may go through the gates into the city. அருமையான கர்த்தரிப்பிலே நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 11, 12 இந்த 2 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்கிறான். So if we know about this news in brief, we can read the verse 11 and 12 says, look, I am coming soon, my reward is with me, and I will give to each person according to what they have done. இந்த 2 வசனங்களிலே 11ஆம் வசனத்தில் 2 பகுதி மக்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அநியாயம் செய்கிறவர் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிற இன்னும் அசுத்தமாக ஒரு பகுதி பாவிகள், இன்னொரு பகுதி நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். The verse 11, if we read, it says about the 2 part of the people of the world. The first one describe about the sinners, and second part describe about the holy people. அப்படி என்றால் இந்த உலகத்தில் 2 பகுதி மக்கள் உண்டு என்பதை நாம் அறிவோம். ஒன்று, அநியாயமோ அக்கிரமம் செய்து பாவம் செய்து நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு.
So then we can understand there are two part of the people in the world. One part, they will do always the evil thing according to the will of the Satan, and they are ready to go to the hell. நீதி செய்து பரிசுத்தமுள்ளவர்களாக கூடியவர்கள் பரிசுத்தமாகி நீதியின் தேவனாகிய மகிமையின் மணவாளனோடு சேர்ந்து கொள்ளட்டும். The second part of the people are the holy people. They always do the will of the God according to the word of the God, and to meet the bridegroom in the midair. ஆக ரெண்டு பகுதி மக்களையும் தேவன் விடப்போகிறதே இல்லை. So we can understand that God will not forsake the two part of the people. 12ஆம் வசனத்தில் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ரெண்டு பகுதி மக்களிலும் எவன் எதை செய்தானோ அதற்குரிய பலனை அவன் கொடுக்க நான் வருகிறேன் என்கிறான். So according to the verse 11, according to the deeds of the people, the God will come for sinners and holy people also. நீதிமான் பரிசுத்தவானா இருக்கிறீர்களா, உங்களை சேர்த்துக்கொள்ள அதற்கு சேர்த்துக்கொண்டு அதற்குரிய நித்தியமான ஒரு அவார்டை கொடுக்க வருகிறேன் என்று சொல்லுகிறார். So if the holy people did the holy things in this world, so the God will come as the bridegroom to caught up in the midair. அநியாயமும் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு அதற்குரிய பலனை கொடுக்க வருகிறேன் என்று சொல்லுகிறான். Likewise the evil people, the sinners, according to their sin, for that reward of the punishment, he will come as a judge in the second coming. ரோமர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தேவன் அவனோடு கிரீலித்தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். Romans chapter 2 verse 6. Reading in English. Chapter 2 verse 6 says, according to the deed, God will repay each person according to what they have done. தேவன் அவனவனுடைய கிரியை நீங்கள் பரிசுத்தமாய் நீதியாய் நித்தியத்தை நோக்கி உலகத்தை வெறுத்து நம்முடைய குடியிருப்போ பரம காணான். நாம் இந்த பூமியிலே அரதேசில் பரதேசியலுமாய் வாழுகிறோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்திருக்கிற மனவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசியலுக்கு எழுதுகிறதாக சொல்லுகிறார். வாசிங்க 1:1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களில் சிதறியிருக்கிறவர்கள் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பும்படி ஆவியான பரிசுத்தமாக கீழ்ப்படுதலுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் தெளிக்கப்படுதலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. So the 1 Peter chapter 1 verse 1 and 2 says that to God elect exiles scattered throughout the province of Pontus and Galatia, Cappadocia, Asia and Bithynia. So here the word says about the holy people are scattered as exiles. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் சோதரம் 19-20. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19-20. அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியம், அவர்கள் பூமிக்கு அடுத்த வழி சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Ephesians 3 verse 19 and 20. Sorry. Philippians, correct. Philippians. Yeah. Philippians 3:18 says, for as I have often told you before, and now tell you again, even with tears, many live as enemies of the cross of Christ.
Their destiny is destruction. Their God is their stomach, and their glory is in their shame. Their mind is set on earthly things. But our citizenship is in heaven, and we eagerly await a Savior from there, the Lord Jesus Christ. ரெண்டு பகுதி மக்களை சொல்கிறார். So here we can see two part of the people. அவருடைய முடிவு அழிவு. So the first part of the people, their destiny is destruction. அவருடைய தேவன் வயிறு. Their God is their stomach. அவருடைய மகிமை லட்சை வெட்கப்பட்டு அக்கினிகளை வேகக்கூடிய லட்சையான வாழ்க்கை. Their glory is in their shame. இவர்களுக்கு பலனளிக்க இயேசு வரப்போகிறார். So the reward for these people, the Lord Jesus Christ will come. 20ஆம் வசனத்திலே நம்முடைய குடியிருப்பு நம்முடைய. But the second part of the people, the holy people says, our citizenship in the heaven. அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்களை பாவம் செய்கிறவர்கள் அவர்கள் என்று சொல்கிறார். So the sinners, the evil doers, God says those people, but the second part of the people, God says they are our people. நம்முடைய குடியிருப்பு. Our citizenship is in heaven. பரலோகத்திலிருந்து அங்கிருந்து கர்த்தராயிருக்க இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். So the holy peoples are very eagerly to await the Savior should come from the heaven. ஒரு குரூப், ஒரு பகுதி வயிற்று படைப்புக்காக ஊழியம் செய்ய வயிறே தன் தேவன் தீர்த்து நிறுவனத்தில் வாசிக்கிற பாருங்கள, அவர்களுடைய வயிறு தேவன், பெருவயிற்று சோம்பேறிகள், ஓயா பொய்யர், கிரேத்தா தீவர் ஓயா அவர்கள் தீர்க்கதரிசியான ஒருவர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழி சோத்திரம் ப்ளீஸ். So here one part of the people, their God is their stomach. In Titus also says like that their God or their stomach. இவர்கள் அடைய போகும் மகிமை அல்ல, இரவும் பகலும் அந்தகார் இருள அக்கினியும் கங்குகிற கடலில் சதாகாலை வேக போகிறார்கள். வெளிப்படுத்தல் 20வது 10ஆம் வசனத்தின்படியானவர்கள். The reward for these people according to the Revelation chapter 20:10 says about the everlasting fire is waiting for them. ஒரு குரூப் கர்த்தராகிய இயேசுவே மணாளா வாருமணாளா. The one part of the people always eagerly waiting and looking up to the heaven, oh Lord bride, come for us. நங்கை எருசலேம் அண்ணாந்து எட்டி எட்டி பார்த்து கண் பூத்து போகுதேமானாளா, ஏன் இன்னும் வரவில்லை என்றாங்களாய்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு சொத்து கூட்டம். So the one part of the people as New Jerusalem is awaiting to look unto the heaven very eagerly. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17 மற்றும் 23 வசனங்களிலே சர்வ ஆவியின் முதற்பலன் பெற்றவர்கள் சர்வ மீட்பாய இந்த புத்திர சுவிகாரர்கள் எழும்ப சர்வ சிருஷ்டியும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்று 17 வசனம் வாசிக்கிறோம். 23 24 வசனங்களிலே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே ஆவியின் முதற்பலனை பெற்ற நாங்கள் சரீர மீட்பாய் புத்திர சுவிகாரம் வருவதற்கு நாங்கள் காத்திரும் தவிக்கிறோம். So the Romer chapter 8 verse 16, 17 and 23. 17 and 23 says, now if we were children, then we are heirs of God and co-heirs with Christ, if indeed we share in his sufferings, in order that we may also share in his glory. Please read 17. Yes. 19. Hallelujah. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22 சர்வ சிருஷ்டியின் ஏகமா தவித்த பிரசவ வேதனைப்படுகிறது. The Roman chapter 8:22 says, we know that the whole creation has been groaning as in the plains of childbirth right up to the present time. Not only so, but we ourselves who have the first fruits of the Spirit groan inwardly
as we wait eagerly for our adoption to sonship, to redemption of our bodies. அருமை இரட்சகரே வாருமானால் என்று கூவி அழைக்கிற ஒரு பரிசுத்த ராஜரீக ஆசாரி கூட்டம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த கூட்டம், ஆண்டவரே இந்த பாவ மாம்ச சரீரம் மகிமின் சரீரமாக மறுரூபம் இப்படி ஆண்டவரே அடைந்து எங்களை கூட்டிட்டு போக வரப்போறீங்க என்று ஏங்கி தவிக்குது. So the one part of the people, the one has the holy worship, he is waiting, when will you come and gather us for your mighty kingdom. ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட இன்னொரு குரூப் பாருங்க, நாமும் கூட அந்த கூட்டம் ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவார் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று இந்த ஒரு கூட்டம் சொல்லுகிறது. So these holy people says, wait eagerly for the adoption to sonship, the redemption of our bodies. இந்த பரிசுத்தவான்களுடைய சரீரம் மறுரூபம் அடையக்கூடியவர்கள் எவர்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் என்று 23 வசனத்திலே வாசிக்கிறோம். So the saints, those bodies are transformed only considered as the sonship for the God. இவர்களுக்கு புத்திர சுவிகாரம் அடைந்தவர்கள் என்பதற்கு அடையாளமே இவருடைய இந்த சரீரம் மறுரூபம் அடைந்த சரீரமாக மாறுகிறது தான் இவங்க புத்திரர்கள், தேவனுடைய புத்திரர்கள். அப்பா சொல்றாங்க பாருங்களேன், வெளிப்படுத்தல் 21:7 என் குமாரர்கள் அவருடைய தேவனாய் நான் இருப்பேன். So the sign for the sonship is the body of the people to be transformed. இவர்களுடைய கூக்குரலை தேவன் கேட்டு வருகையில் வந்து இவர்களை சேர்த்துக்கொள்ள வரக்கூடிய அந்த வருகை இருக்கு பாருங்களேன், அந்த வருகைக்காக இவர்கள் மனுஷர்கள் அல்லாத சர்வ சிருஷ்டி பாருங்க, அதுவும் காத்திருந்து ஏகமா தவிக்குது. So for this transformation of the saints, that all creation of the world also waiting eagerly for this time. ஏன் சொன்னா இந்த கூட்டம், அந்த பரிசுத்த கூட்டம் நீங்க புரிஞ்சுக்க சொன்னா, ஆதி ஆகமத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலும் 25ஆம் வசனத்திலும், ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரம் 20-24 வசனங்கள் வாசிக்கிறோம். தேவன் சிருஷ்டித்தது நல்லது என்று கண்டார், மனிதன் உண்டாக்கி அவன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று கண்டார் என்று வாசிக்கிறோம். So according to the Genesis chapter 1 and 2, the few words are says, all the creation which God made are good before the presence of God. நல்லவனாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ சாயலாய், தேவரூபமாய், தேவனுடைய மகிமைக்குரியவனாய், தேவனுடைய ஆவி அவனுக்குள் ஜீவ ஆன்மாவை உண்டாக்கப்பட்ட ஒரு தேவனுக்குள், சுருங்க சொன்னால் தேவனுக்குள் ஒருவனாய், தேவனாக அல்ல, தேவனுக்குள் மறைந்து கொண்டவனாய் இவன் இருக்கிறனால இவனுக்கு என்று எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு சொன்னாரே. So the creation of the human being, God gave his soul to this person as a special creation. So because of that, his image was like him, so he ordered him to overrule all the creations. இவனுக்குன்னு சிருஷ்டிக்கப்பட்ட யாவையும் நல்லது என்று கண்ட அனைத்தையும் ஆண்டு கொள்ள என்று அனுமதித்தார். So the creation of the God, he saw all was good, so he ordered the human to rule all the creations. ஆகினாலே இவன் ஆதாம் எவைகளுக்கெல்லாம் பேர் சூட்டினானோ அந்த பேரில் அவைகள் ஆதாம் இந்த பேர் யானை வா என்று கூப்பிட்டால் வருகிறதே, சிங்கமே புலியை வா என்று கூப்பிட்டால் வருகிறதே, ஒன்றுக்கு ஒன்று அன்பாயிருந்தது என்று பார்க்கிறோம். So because of that permission was given by God, whatever the name
that Adam and Eve given to the animals or such as birds, according to that, everything was obeyed to the human being and they love each other. ஆதாம் ஏவாள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனம் முடிய நியாயத்தீர்ப்பு அடைந்த உடனே நீ மண்ணுக்கு திரும்புவாய், இந்த பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும் சொன்னார் பாருங்களேன். அது முதற்கொண்டு ஆதாம் மகிமை இழந்தான், நிர்வாணி ஆயிட்டான், பாவி ஆயிட்டான். அதனால இவனுக்கு கொடுக்கப்பட்ட பூமி இப்ப சாபத்துக்குரிய ஆயிற்று. பூமியில் விளைகிற இருக்கிற கடல் மச்சம், பறவைகள், மிருகங்கள் அனைத்தும் சாபத்துக்குரிய ஆயிற்று. So because of the disobedience of the human being, God's punishment was given. So into him all the creations, whichever the things are ruled by him, also become cursed. Because of that, everything each other have enmity. இப்போ நாம் பார்க்கிறோம், ஒரு 4 கால் உடைய ஜீவன் போனா அடுத்து அதே இனத்தை சார்ந்த அந்த ஜீவன் தான் கடிச்சு பராண்டி போடுது. So for example, if we see the cattle, each other one for example, the wild animals immediately catch the another equivalent cattle for the food because of the enmity which give us a punishment by God. இப்படி ஒன்றை ஒன்று கடித்து பட்சித்து கொன்று ஓடும் ஒரு பகை உண்டாக்கப்பட்டது சாத்தானால். ஆதாமும் ஏவாளுக்கு மட்டுமல்ல, தேவனுக்கும் மனிதனுக்கும் மட்டுமல்ல, பறவைகளுக்கும் மனுக்குலத்திற்கும் அவைகளுக்குள்ளாகவே கலகத்தை உண்டாக்கி போட்டான் சாத்தான். So the Satan only the point for this enmity between all the creations, all the birds and the animals, even though in the whatever the cattle and the wild animals also. இப்பொழுது இந்த சர்வ சிருஷ்டியும் ஏன் ஏகமா தவிக்குதுன்னா, ஆண்டவரே உம்முடைய புத்திர மகிமையின் சாயலை அணிந்து கொண்ட ஆதாம் அதை இழந்து போயிட்டான், மறுபடியும் அந்த உடைய மகிமையின் சாயல் ரூபன் ஜீவனை உடைய ஒரு பரிசுத்த கூட்டத்தை எழுப்பினீங்கன்னா நீ வந்து அவங்க கூட்டி போவீங்க, இந்த பூமியில் வந்து நீ ஆட்சி செய்வீங்க, மறுபடியும் எங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், நாங்கள் ஒருவரில் ஒரு அன்பாயிருப்போம் என்று இந்த தேவனுடைய சுதந்திரவாளிகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த அற்பமான சரீரம், பிலிப்பியர் 3:20 வாசிக்கிற பாருங்களேன், நம்முடைய அற்பமான சரீரம் தேவன் தம்முடைய வல்லமை செயல்களினாலே நம்முடைய அற்பமான சரீரம் தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பா மறுரூபப்படுத்துவார். Why these all creations are very eagerly for the coming of Jesus Christ? Only that whatever the Adam and Eve lost their glory of God, that will be get by one particular group of people. Because of that, that world will be renewed as a new one. There the same thing, whatever the thing in the garden of Eden, same thing will happen. So because of that, these all creations are waiting for the time. இந்த பரிசுத்த கூட்டம் ஆயத்தமானவர்களை நேசர் மணவாளனாக வந்து ஆட்டுக்குட்டியான கல்யாணம் என்ற பெயரிலேயே இவர்கள் சேர்த்து கொள்ளப்படக்கூடிய அந்த சம்பவம் நிகழ்வு நடந்தாயிடுச்சுன்னு சொன்னா பூமியிலே சமாதானம் உண்டாகுது. So when the wedding of the lamb is occurred in the world, the all will become renewed. இந்த ரகசியம் நிறைவுபட்டு பரிசுத்தவான்கள் சுருங்க சொன்னால் மத்தேயு 25:10 காத்திருந்து சேர்ந்து கொண்ட 5 புத்தியுள்ள கன்னிகைகள் கல்யாண வீட்டில் பங்கடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இவர்கள் So according to Matthew 25 says the 5 wise women are waiting for the wedding of the lamb and enter into the wedding. இந்த
கல்யாணம், ஆட்டுக்குட்டியான கல்யாணம் அல்லது அந்த 5 புத்தியுள்ள கனிகள் எதிர்பார்த்திராத வேளையிலே அது 2ஆம் ஜாமம், 3, 4 அல்லது 5ஆம் ஜாமம். ஒரு ஜாமத்திற்கு 2.25 மணி நேரங்க. Can you please read that verse? 25. சோத்திரம், டைம் ஆயிடுச்சு. ஆக நீங்கள் 2ஆம் ஜாமத்திலோ மணவாளன் அல்லது திருடன் என்ன எந்த ஜாமத்தில் வருவார் என்பதை நீ அறியாது இருக்கிறபடியால் நீ விழித்திருன்னு சொல்லிட்டு மற்ற 20 வாசிக்கிறோம். So we can read in Matthew 25 says about the 10 women, those who are waiting for the wedding of the Lamb. Here the word of God says the 5 wise women are waiting the wedding of the Lamb. It may be in the first hour or second hour or third hour. Always that wise woman should wait. இவர்கள் நினையாத நேரத்தில் அருமை ரட்சகர் இவங்களை என்ன ஒரே ஒரு சிக்னல் கொடுக்கிறார்னா எக்காலம் ஊதுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேத பண்டிதர்களுக்கு தெரியும், எக்காலம் என்பது அழைப்பின் துணி. So according to the Old Testament, that trumpet call is invitation for the people for anything has to do. Likewise, in the midnight, that Jesus Christ, the bride, calling this wise woman. அருமை ரட்சகர், என் டைம் ஆயிட்டதுனால ரொம்ப சுருக்கமாக நாம் தியானம் செய்கிறோம். இந்த எக்கால சத்தம் கேட்கிற பொழுது இவர்கள் எதிர்பார்த்திராத வேளையிலே அருமை ரட்சகர் கதவை திறக்கிற நிகழ்வு நிமித்தமாய் அது இவர் அறியப்படாத வேளையிலே இயேசு வருகிறபடினாலே அது அறியப்படாத வருகை அல்லது ரகசிய வருகை அல்லது அறிவிக்கப்படாத வருகை என்றெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. So according to this verse, unexpected time of this wise woman, so this coming of the Jesus Christ is called unexpected coming or secret coming. இந்த வருகையில் சேர்ந்து கொள்ளுகிறவர்கள் விரிவா தியானம் செய்ய டைம்ல இந்த ரகசிய வருகையிலே அல்லது இந்த 10 பேரும் போய் காத்திருக்கிறாங்க. 10 பேரும் தான் மற்ற 25 ஒன்றின்படி பரலோகராஜ்யம் தன் மணவாளனை சந்திக்க எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகள் என்று அறிகின்றோம். So here the kingdom of heaven will be like 10 virgins who took their lamps and went out to meet the bridegroom. We know very well about that parable. 10 பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தீவட்டி எண்ணெய் எரிய தீவட்டி எரிய. All the 10 virgins also they are waiting for the wedding of the lamb. ஆனால் இந்த 10 பேருமே எதிர்பார்க்காத வேளையிலே கதவு திறக்கப்பட்டது. மத்த 25 இதோ மணவாளன் சத்தம் மட்டும். But the door was open. All the 10 virgins are unexpected time. வேதத்தில் வெளிப்படுத்திய விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். Revelation 10:6. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமா அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதிலுள்ளவைகளையும் பூமி அதிலுள்ளவைகளையும் சமுத்திரத்தை அதிலுள்ளவைகளையும் சிருஷ்டித்தவர் சொன்ன வசனம் மட்டும். There will be no more delay. 10:6 இனி காலம் செல்லாத ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வாசிக்கிறோம். There will be no more delay, but in the days when the 7th angel is about to sound his trumpet, the mystery of God will be accomplished. ஆண்டவருடைய வருகை, பரிசுத்தவான் சேர்த்துக்கொள்ள வரக்கூடிய வருகை, அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு அவர்கள் அறியப்படாத வேளையிலே அவர் வந்து விடுகிறபடினாலே அது
ரகசியமாய் வந்த வருகை என்று ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறது. So the coming of the Lord is unexpected for the saints, so it is called as secret coming. 1 அதிகாரம் 51 52 வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். So here 1 Corinthians 15 verse 51 and 50 and 51 says, Paul says, I will behold, I will say one secret for you. நாம் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம் சொல்லப்படுகிறது. Yeah, that is a mystery. We will not all sleep, but we will all be changed in the flash, in the twinkling of eye, in the last trumpet. அப்ப கடைசி எக்காலம் என்பது அந்த சத்தியமாக பெரியதுங்க. அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முடிய உள்ள பகுதி 7 முத்திரையில் உடைக்கப்படுகிற காலம். So the last trumpet, if we see in elaborately, we have to meditate about book of Revelation. Here the seals also open 7. After the 7 seals, it will accompany. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் நான் வாசித்த இந்த 6ஆம் வசனம் முடிய 7 எக்காலம் ஊதும் காலம். So we can see the times of the sound of the 7 trumpets says from the Revelation chapter 8 verse 6 to 10 verses 6. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் முடிய 7 தேவ கோபக்கலசம் ஊற்றக்கூடிய காலம். We can see Revelation chapter 11 verse 1 to 17 says about the 7 bowl of the God's wrath is poured upon the world. இவற்றில் 7வது எக்காலம் ஊதுகிற பொழுது அப்படின்னா அது எந்த டயத்தில் நடக்கும் என்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்களேன். We can see when the 7th trumpet sound will occur. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியோட மனைவியாகி மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி வாசிங்க. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆக கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய 7 தூதர்கள் ஒருவன் அப்படின்னா 7 தேவகோப கலசம். வெளிப்படு 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன். Here we can see when the 7th trumpet call will occur in the world. Very clearly we can know in Revelation chapter 21 verse 9 and says about the answer, one of the 7 angels who had the 7 bowl full of the 7 last plague came and said to me, come, I will show you the bride, the wife of the Lamb. And he carried me away in the spirit to a mountain great and high, and showed me the holy city, Jerusalem, coming down out the heaven from God. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்து தியானம் செய்கிற பொழுது 7 எக்காலங்கள் ஊது காலமும் 7 தேவகோப கலசம் ஊற்றும் காலமும் அந்தி கிறிஸ்துவின் 7 ஆட்சியிலே பின் 3.5 ஆண்டு காலத்தை சார்ந்த நிலையில் உண்டு. When we meditate about the book of Revelation, that 7 trumpet calls and 7 God's wrath of the bowl will pour in the great tribulation period of the Antichrist. இந்த 7வது தேவ கோபக்கலசம் ஊற்றுகிற 7 தூதர்கள் கடைசியானவன் அப்படின்னா 7வது தேவ கோபக்கலசம் ஊற்றுகிறவன் 2 காரியத்தை காண்பிக்கிறான். திவ்ய வாசன யோவானுக்கு 1 நான் வாசித்த வெளிப்படை 21:9-10 படி அந்த அந்தி கிறிஸ்துவின் 7 இறுதியிலே அல்லது 7வது தேவ கோபக்கலசம் ஊற்றக்கூடிய அந்த வேளையிலே ஆட்டுக்குட்டியான மனைவியாய் மனவாட்டி
தேவ மகிமை அடைந்தவளாய் ஆவிக்குள் பூர்ணத்துவத்தை அடைந்தவள் என்று வெளிப்படை 29:10 வாசித்தோம். So here that Apostle John revealed in the Revelation about when the seventh angel poured down the God's wrath, that time the Lord shows about the glorified bride as a new Jerusalem coming out from heaven. அதே 7வது தேவகோபக்கலச ஊற்றக்கூடிய அந்த 7ஆம் தூதன் வெளிப்படுத்திய 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தா மகாபாபிலோனுடைய வலுசற்பதற்கான சாத்தான் அவனுக்கு வரும் ஆக்கினையை குறித்து இதே திவ்ய வாசகம் யோவானுக்கு காண்பிக்கிறார். So the same thing also revealed to Apostle John in chapter Revelation 17:1-2 says about the punishment, the judgment for the Antichrist and the beast. 1-2 வசனம் வாசிங்க. 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, தலான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. So one of the 7 angels who had the 7 bowls came and said to me, come, I will show you the punishment for the great prostitute who sits by many waters, with her the kings of the earth committed adultery. 7வது எக்காலம் ஊதுகிற பொழுது வெளிப்பட 10:6 வாசித்தோம். தேவனுடைய ரகசியம் நிறைவேறும். ரகசியம் என்னங்க? அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். So the secret of the Lord will accompany when the 7th trumpet sound, when we already meditate in Revelation 10:6. ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் அப்படின்னா மகிமையின் மகிமடைந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பது ரகசியமா சொல்றார் இல்லையா? Apostle Paul says in 1 Corinthians 15:51 and 52 says, I will tell the secret about the rapture of the bride. அதே வேளையிலே 7வது தேவகோபக்கலச சேம் டைம் நடக்கிற சம்பவம் தான். சில வேத பண்டிதர்கள் வெளிப்படை விசேஷத்தில் இதுல பெரிய குழப்பங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. So in the spiritual realm it is very confused manner these things are going on. வெளிப்படை விசேஷத்தில் தேவகோபக்கலச ஊற்றுகிற ஒரு காலம், எக்காலம் ஊதுகிற ஒரு காலம், முத்திரை உடைக்கப்படுகிற ஒரு காலம் என்றெல்லாம் போதிக்கிறார்கள். They are preached like that. Everything is in different column, as 7 trumpet column is different. Likewise the 7 God's wrath pour upon is different time. Likewise the 7 seals are in different time. சில வேத பண்டிதர்களோடு இதை குறித்து வசனத்தை கொண்டு எனக்கு விளக்கம் கொண்டு கேட்டா அவங்க விளக்கம் கொடுக்க மறுக்கிறார்கள். So many that Bible scholars are refused to me when we ask the words, Bible words references for this preaching. அது இருக்கட்டும். இப்பொழுது 7வது தேவகோபக்கலச ஊற்றப்படுகிற பொழுது மகாபாபிலோன் விழுந்தது அப்படின்னா அந்தி கிறிஸ்துவானுடைய ஆட்சி முடிந்தது. So when the 7th bowl of the God's wrath pour upon the beast, the great Babylon will fall. That means that rule of the Antichrist will end. அதே வேளையிலே 7வது எக்காலம் ஊதுகிற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறுது. And the same time in the 7th trumpet sound, that secret of the God is accompanied. ரகசியம் என்று வேதத்தில் 121 இடங்களில் தேவன் சொல்கிறார். In this Bible we can see about the secret. The word is written in 127. அருமையான தேவனுடைய ஸ்தானாபதிகளே, பரிசுத்தவான்களே, So our beloved saints and the servant of God, தேவனுடைய பரிசுத்தவான்களான புத்தியுள்ள கன்னிகளான நாம் வெளிப்பட அறிந்து கொண்டபடி மணவாட்டியை சேர்த்துக்கொள்ள மணவாளன் வரப்போகிற காரியம் வேலை அந்த நிகழ்ச்சி எப்போ நிறைவேறும்னா அந்தி கிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலே சாத்தான் இவர்களால் தோற்கடிக்கப்பட அந்த சாத்தானை தோற்கடித்து வெளிப்பட 19ஆம் அதிகாரம்
19, 20, 21 வசனங்களிலும் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் முதலாவது 19ஆம் அதிகாரத்தில் மிருகம் கள்ள தீர்க்கதரிசி உயிரோடு பிடித்து அக்கினிகளை தள்ளப்படுறான். பின்பு சாத்தான் பாதாளத்தில் அடைக்கப்படுறான். So according to that God's revelation, that end and judgment for the beast and the antichrist in 19 verse 20 and 21 by the people of God, these people as a bride and gather in the secret coming in the end of the period of antichrist. ஆகையினாலே சாத்தான் முறியடிக்கப்பட்டு அவன் மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி அக்கினி தள்ளப்பட சாத்தான் என்று சொல்லக்கூடிய பழைய பாம்பு பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட அந்த நிகழ்ச்சி நிறைவேறுகிற பொழுது ஆண்டோடைய ரகசிய வரை நடக்கும். So now we can clearly understand about the secret coming of the Jesus Christ, when that beast and the antichrist should put into the hell and that old serpent should cast up into the head, then only it will accompany it. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம் வாசிக்கும் பொழுது, according to the Revelation 12, 9 and 10 says, வாசிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேர்கிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். The great dragon was hurled down, the ancient serpent called the devil, the Satan, who leads the whole world astray. He was hurled to the earth, and his angels with him. Then I heard a loud voice in heaven say, now have come the salvation and the power and the kingdom of our God and the authority of his Messiah. For the accuser of our brothers and sisters who accuses them before our God day and night has been hurled down. They triumphed over him by the blood of the Lamb and by the word of their testimony. 9-10 வசனங்களிலே சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்ட வேளையிலே வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாயி, அந்த சத்தம் தான் எக்கால சத்தம். So the loud voice which is written in 10 is the 7th trumpet call. இப்பொழுது என்னால் சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்ட இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. So when that authority of his Messiah and the kingdom will be accompanied, only that Satan, the old serpent, should be hurled down to the earth. அப்படி என்றால் ரட்சிப்பு என்னால் முடிவான ரட்சிப்பு. So the salvation only, it has the perfect salvation. மத்தேயு 24:13 முடிவு வரை நிலைத்திருப்ப ரட்சிக்கப்பட அந்த முடிவான ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். So every creation has the end of the salvation. வேதத்திலே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்கிறோம். தமக்காக காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பை அருளும்படி, எப்போ ரட்சிப்பை அருளும்படி அப்படின்னா ரகசியம் எடுத்துக்கொள்ளப்படுகிற ரட்சிப்பை கொடுக்கும்படி So in பாவமில்லாமல் இயேசு தரிசனமாவார் சொல்லப்படுது. In Hebrews chapter 9 says about the salvation for the people, those who are waiting for his redemption, for the coming. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் முடியும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 8, 9 வசனங்கள் முடியும் வாசிக்கும் பொழுது முடிவு கடைசி நாட்களில் வெளிப்படும் ரட்சிப்புக்கு நீ பாத்திரராயிருக்க சொல்கிறவர். அந்த ரட்சிப்புக்கு பாத்திரரானவர்கள் வெள்ளியை போல புடமுடப்பட்டு தங்கத்தை போல உருவாக்கப்பட்டு இப்படிப்பட்டவர்கள் அவர் வெளிப்பட வேலையிலே, அவர் பிரசனமான வேலையிலே
அவருக்கு புகழ்ச்சி கன மகிமை காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So according to the Revelation 12 and 1 Peter chapter 1 says about the people, how they will be honored by the God. ஆக இந்த முடிவான ரட்சிப்பு என்பது புறஜாதி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ஐக்கியம் என்ற மனவாட்டி சபை அல்லது புத்தியுள்ள கன்னிகை, இவர்கள் அவனை எப்படி ஜெயிக்கிறாங்க என்று சொன்னா, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி பார்க்காம, அதுக்குரிய தப்பித்துக் கொள்ள வழிவகை தேடாம, தங்களுடைய ஆண்டு கொடுத்த வசனத்தை கற்று கை கொண்டு சாட்சி ஜீவிதம், இயேசு ரத்தத்தால் ஜெயம் பெற்ற வாழ்க்கை, இது நிமித்தம் சாத்தான் தோற்கடிக்கப்படுகிற பொழுது வானத்தை சத்தம் உண்டாது. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் கர்த்தருடைய அதிகாரமும் உண்டாயிருக்கிறது என்றால் ஆயரோட அரசாட்சி. அப்போ ரகசிய வருகை. How the people, the saints overcome the Satan and the beast only by the blood of the Lamb until the sufferings in the great tribulation period, then only they will overcome and get the reward in the secret coming. அருமையான கர்த்தருடைய பிள்ளை பரிசுத்தவான்களே, ரகசிய வருகை என்பது பரிசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவர் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரே. வெளிப்படை 22ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் வாசித்தோம் இல்லையா? அதில் உள்ள அந்த நீதிமான்கள் பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ள அருமை இரட்சகர் எப்பொழுதும் மனவாட்டியான புத்தியுள்ள கனியான அல்லது ஆட்டுக்குடைய கல்யாணம் எப்ப நடக்க போது? அந்தி கிறிஸ்துவை தோற்கடித்து அவனை பாதாளத்தில் அடைத்து அவன் முன்னோடியான மிரி கலைத்திற்க அக்கினி தள்ளின அந்த 7 அந்தி கிறிஸ்து இறுதியிலே ரகசிய வருகையாய் வருகிறார் அன்பின் ஆண்டவர். So the Lord Jesus Christ will come as a bridegroom to meet the bride in the end of the great tribulation period, because the bride should overcome the Satan and the beast and the Antichrist. Then only the reward will given by the Lord Jesus Christ. இந்த ரகசிய வரியை கண்டு அடுத்த வருகை பாவியில் அநியாயம் செய்யணும், அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யணும், அக்கிரமம் செய்யட்டும் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு கூட வரக்கூடிய ஒரு வருகை, அது பகிரங்க வருகை, அது நியாயத்தீர்ப்பை கொடுக்கிற வருகை என்று அந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அதை அடுத்த வருகிற செஷன்ல தியானம் செய்வோம். So the next part of the people about the sinners, how they will judge by the God, is called as open coming, or we can say overcoming. We will see in the next session. ஆனபடியால் சப்தை கேட்கிற அருமையான மகான்களே, பரிசுத்தவான்களே, அருமை இரட்சகருடைய வருகை பரிசுத்தவான்களான மனவாட்டியை தன்னோடு சேர்த்து கொள்ள வரக்கூடிய ரகசியவரின் ஆட்டுக்குட்டியான கல்யாணம், இது ரகசிய வருகை இனி நடக்க போறதுங்க. அடுத்தாற் போல அக்கிரம அநியாயம் செய்கிற பாவிகளை நியாயத்தீர்ப்பு செய்து அக்கினி கல்லை போடக்கூடிய பகிரங்க வருகை. ஆக ஆண்டோடைய வருகையினும் 2 வருகை உண்டு என்பது வேத வசனமுடியாய் ஆவியானவர் உறுதிப்படுத்தப்பட்டது. So we are assured by the word of the God. Hereafter the Lord's coming is 2. Number 1 is the secret coming for the saints. Number 2 is open coming for the sinners to judge the sinners. அருமை இரட்சகருடைய வருகையான ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்திலே, அல்லது அவருடைய ரகசிய வருகளே, அல்லது அவருடைய மனவாட்டியாய் நீதிமான் சேர்த்துக்கொள்ள வரக்கூடிய வருகளே, அவரோடு நாம் சேர்ந்து கொள்ள நாம் ஃபர்ஸ்ட் செஷன் தியானம் செய்தபடி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வேண்டும். அழைக்க கிறிஸ்தவ வாழலாங்க, கிறிஸ்தவ வாழுகிறான் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளானவராக வாழுகிறவன் இரக்கம் வருவான். So those who are live in Christ is a chosen people. We should not be a Christians. We should live as a Christ. Then only we will be considered as a bride to meet the bridegroom. கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் வாழுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் அடுத்தாற்போல நீதிமான்களான வாழ்க்கையை வாழ்வாங்க. அடுத்தாற்போல மகிமை அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் ஒளி அவங்க வீசுங்க. கற்பனை இல்லைங்க,
இது ப்ராக்டிக்கல் லைஃப். மற்றொன்று இந்த ஆவிக்குரிய மண்டலம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்டியன் லைஃப் must be practical life, not only preaching life, not only focused life, formatted life. No, it must be practical life. இயேசு பேசுகிறான்னு சொல்றோம். நம்ம எத்தனை பேர் பேசியிருக்கிறோம் இயேசுவோடு? சொப்பனங்கள் சொப்பனமெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உண்டு, நான் கிடையாது என்ன சொல்றேன்? Every ministers, every churches, every souls must try to see with their own eyes, as well as must speak with him in ever time, ever and ever. அவங்க தான் நீதிமான்கள். These are the justice people. மகிமை அணிந்தவங்க. அவங்களுக்கு தான் மருவத்தை அடித்து கொடுத்து அவருடைய ரூபம், அவருடைய சாயல், அவர் பிரியம், அவர் ஜீவன், அவருடைய நாமம் அத்தனையும் இவளுக்கு கொடுக்கிறார். அந்த பரிசுத்தவான்களுக்கு நித்தியத்தோடு அவர் வாழ இரக்கம் செய்கிறார். அவர் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். They will only reach the glory, and they will sit in the throne of God in the millennial reign. சமயத்தை கருத்தில் கொண்டு இந்த இரண்டாவது அந்த செகண்ட் செஷன் வந்து ரகசிய வருகையிலே நாம் சேர்ந்து கொள்ள, சிங்காசனம் அமர்ந்து கொள்ள, ஜெயம் கொள்ளுகிறவனை எவனோ அவனை என் மனவாட்டியாய் சேர்த்து கொண்டு நித்தியமாய் நானும் அவனும் சிங்காசனத்திலே உட்கார அரிசி என்று தேவன் சொல்கிறார். So the Lord says, those who overcome only seated on the throne, and those people only be caught up into the mid-air. அந்த லைஃப், அந்த வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள அப்படி சுதந்திரவாளிகளாக ஆயத்தப்படுத்துவோம். தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. So maybe prepare others. May God bless his words. Amen. Hallelujah. 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 Hallelujah.